கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர், அதாவது நியர்பையில் இருக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு நியரில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க நம்ம கிஃப்ட் நிஃப்டி 468 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்க, போரை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி 468 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் இன்றைக்கி அப்சைடில் தான் போகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போது பிரேக் அவுட் நியரில் இருக்கிற மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக், ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக், நல்ல ஸ்டாக், நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவோம். ஸோ குறைஞ்சது ஒரு ஸ்டாக் 2 இயர், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இல்லை 2 வருஷம் ஒரே ஜோன்லே கிட்டத்தட்ட அந்த 2 வருஷம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இருந்துட்டு அதை பிரேக் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவோம்? ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் 2021 இந்த ஜோனை விட்டு இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. பாருங்கள், 2021 ஹையை இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. அப்போ பிரேக் பண்ணுறதுக்கான நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஒரு பெரிய ரேலி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்லேயே நமக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாக், அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் சாம்பிள் கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டாக்கை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றத கூட பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை, அந்த 2021 ஹையை இன்னும் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இந்த இதை உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷோ பண்ண முடியும். ஸோ வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறத விட வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நமக்கு எப்படி சொல்கிறது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன்னா புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பிரிண்ட் ஆகிறதுக்கும் டெய்லியில் பிரிண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வீக்லியில் பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு அதோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால, ஸோ என்னை பொறுத்தளவு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது நல்ல முடிவாக இருக்கும். ஓகே, இதோட டார்கெட் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் 900. ஸோ 900 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்குக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட், இது ஒரு லாங் டேர்ம் டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் அதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கூட ஆகலாம் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 1100 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகலாம், ஏன்னா பிரேக் அவுட் நியரில் இருக்கிறதுனால. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.